மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எளிய தொண்டர்களுக்கு ஏற்றம் தந்த உண்மையான விவசாயியாக 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த நாயகர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், குடிமராமத்து நாயகர் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, சிதம்பரம் நகராட்சி மற்றும் அண்ணாமலை நகர் பேரூராட்சி பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் நீரினை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் சிதம்பரம் மற்றும் அண்ணாமலை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சாலைகள் தோண்டப்பட்டதுள்ளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். எனவே முடிவுற்ற பணிகளை ஆய்வு செய்து உடனடியாக சாலைகளை அமைத்தும் கோடை காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர்களை பூர்த்தி செய்த வேண்டுமாய் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 திட்டங்கள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் என்றாலும் சரி, குடிநீர் குழாய் பதிக்கின்ற போதும் சரி, ஏற்கனவே கடந்த காலத்தில் எல்லாம் அப்படி குழாய்கள் பறிக்கிற போது மீண்டும் சாலை அமைக்கிற பணிக்கு நிதி பல இடங்களிலே ஒதுக்காமல் இருந்தது. ஆனால் இப்போது திட்டமிடும் போதே பாதாள சாக்கடை திட்டம் நோண்டுகின்ற போது அல்லது குடிநீர் குழாய்கள் பதிக்கின்ற போது மீண்டும் அந்த சாலைகளை சரி செய்வதற்குரிய நிதியுடன் கூடிதான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த குழாய்கள் 68% வேலை முடிந்திருக்கிறது. 100% வேலை முடிந்து இல்லங்களுக்கு மறுபடியும் இணைப்பு தருகிற பணி இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாக அந்த சாலைகள் அமைக்கிற பணி தாமதமாகும். இருந்தாலும் வெட்மிக்ஸ் என்ற அளவிலே மேடு பள்ளம் இல்லாத அளவிற்கு இந்த போடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்த முறையில் மேடு பள்ளம் இல்லாமல் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கிள்ளை பேரூராட்சி கடற்கரையை ஒட்டிய பகுதியாகும். இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது. குடிநீர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இப்பகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தற்போது குறைந்த அளவு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தற்போது வழங்கிடும் அளவினை அதிகரித்து அல்லது தற்போது இன்றைக்கு புதியதாக கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தை அதிலிருந்து கிள்ளை பேரூராட்சிக்கு குடிநீர் வழங்கிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மேலும் பரங்கிப்பேட்டை பேரூராட்சி, அண்ணாமலை பேரூராட்சி, கிள்ளை பேரூராட்சி 3க்கும் பாதாள சாக்கடை திட்டம் புதியதாக அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவா என பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கேட்கின்ற கேள்வி அண்ணாமலை பேரூராட்சி, சிதம்பரம் கடலூர் ஓட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறோர். இப்போது புதிதாக பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே பணி எந்த அளவுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போது புதிய திட்டமாக பல இடங்களுக்கு எங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3.5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஏற்கனவே வழங்கப்பட்ட நீரின் அளவு கிட்டத்தட்ட 4,25,00,000 மக்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது மேலும் கொண்டு 3 கோடி மக்களுக்குள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பல இடங்களுக்கு நீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. சில திட்டங்கள் ஒரு 6-7 மாதங்களில் முடிகிற மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் 6 புதிய திட்டங்களுக்கு இப்போது முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள். மேற்கொண்டு நீங்கள் சொல்கிறதையும் அமைச்சரோடு கலந்து பேசி அது எந்த இடம் முக்கியம் என்று சொன்னால் அதையும் சேர்ப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.